அல்லாஹ் பெண்களுக்கு கட்டளையிடுகிறான், வலா யுபதீன ஸீனதஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா. பெண்கள் அவர்களுடைய ஜீனத்தை, அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். இல்லா மா ظஹர மின்ஹா, வெளிப்பட்ட பகுதியை தவிர. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள், பிலா கஸ்தின். ஒரு பெண் தனது உடம்பை முழுமையாக மறைத்திருக்கிறார். முழுமையாக உடம்பை மறைத்திருக்கும் போது, உதாரணமாக ஒரு காற்று வீசியது, உடுப்பு கொஞ்சம் மங்கலாகி ஒரு பகுதி விளங்கியது, இதற்கு மன்னிப்பு இருக்கிறது. இல்லா மா ظஹர மின்ஹா, வெளியாகிய பகுதியை தவிர. இதற்கு இதுதான் விளக்கம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இல்லாம அத்ஹர மின்ஹா இல்ல, வெளியாக்கிய பகுதி என்று அல்லாஹ் சொல்லல. இல்லாம ظஹர மின்ஹா, வெளியாகிய பகுதியை தவிர. வலா யுபதீன ஸீனதஹுன்ன, அழகை வெளிப்படுத்த வேண்டாம். ஒரு பெண்ணினுடைய அழகினுடைய அடிப்படை, யாராவது ஒருவர் அழகா அசிங்கமா என்று எதை வைத்து சொல்வோம்? கை காலை வைத்தா, முகத்தை வைத்தா? முகத்தை வைத்துதான் அழகா இல்லையா என்பது முடிவு செய்யப்படுகிறது. வலா யுபதீன ஸீனதஹுன்ன, அழகை வெளிப்படுத்த வேண்டாம். முகம் உட்பட முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும். இல்லா மா ظஹர மின்ஹா, முழு உடம்பையும் மறைத்ததற்கு பின்னர் தவறுதலாக வெளிப்பட்ட பகுதியை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். கணித்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஆடையில் ஒழுக்கம் கட்டாயம் தேவை. அல்லாஹ் தஆலா ஆடையினுடைய ஒழுங்குமுறையை சொல்லி தருகிறான். இந்த ஒழுங்குமுறையை மீறினால் அந்த பெண் நரகத்துக்குரிய பெண். பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது நிபந்தனை, சாத்திரு ஜமீஇ பதனிஹா, முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும். முழு உடலையும் மறைக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய ஆடை. முகம் உட்பட 4 மதுஹபுடைய இமாம்களும் முகத்தை கட்டாயமாக மறைக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். அறிஞர்களுக்கு மத்தியில் சில கருத்து வேற்றுமை இருக்கிறது. சிலர் முகத்தை மறைக்க வேண்டிய தேவையில்லை, சிலர் கட்டாயம் மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். முகத்தை மறைக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அம்னில் ஃபித்னா, எந்த இடத்தில் ஃபித்னா பயப்படவில்லையோ, ஃபித்னா என்பது இல்லையோ, அங்கு முகத்தை திறக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஹவுஃபுல் ஃபித்னா, ஃபித்னாவுடைய பயம் இருந்தால், ஃபித்னாவுடைய அச்சம் இருந்தால் முகத்தை மறைக்க வேண்டும் என்றுதான் 4 மதுஹபுடைய இமாம்களும் சொல்கிறார்கள். இந்த காலத்தில் ஃபித்னா என்பது இல்லாமல் இல்லை. ஃபித்னா என்பது உச்சத்தை அடைந்திருக்கிறது. முழு உடம்பையும் மறைத்து போகக்கூடிய பெண்ணையே சிலர் குறுக்கூர் என்றுதான் பார்ப்பார்கள். அறக்குறையாக போனால் சொல்லவா வேண்டும்? அதனால் இந்த காலத்தில் ஃபித்னாவுடைய அந்த அமன் இல்லாமலாகிவிட்டது. ஃபித்னா இருக்கிறது. முழு உடம்பையும் 4 மதுஹபுகளுடைய ஃபத்வாக்களின் அடிப்படையில் முழு உடம்பையும் முகம் உட்பட மறைப்பது வாஜிப், கட்டாய கடமை. மறைக்கவில்லை என்றால் அவள் அல்லாஹ்விடத்தில் பாவி, சொர்க்கமா நரகமா என்பதை அல்லாஹ் தான் தீர்மானம் செய்வான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கணேசக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, 2வது நிபந்தனை, பெண்களுடைய ஆடை மெல்லிய ஆடையாக இருக்கக்கூடாது, கனமான ஆடையாக இருக்கணும். அபாயா என்ற பெயரில் பெண்கள் இஸ்லாமிய ஆடைகள் தான் நாம் அணிகிறோம் என்ற பெயரில் மெல்லிய அபாயாக்கள் உடுக்கிறார்கள். உடம்பின் உட்பகுதிகள் எல்லாம் தெரிகிறது. இப்படி ஒரு அபாயா உடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இஸ்லாத்தையே கேவலப்படுத்துவதற்கு சமம். தடிப்பமான ஆடையாக இருக்க வேண்டும், மெல்லிய ஆடையாக இருக்கக்கூடாது. 3வது நிபந்தனை, இறுக்கமான ஆடையாக இருக்கக்கூடாது, லூசான ஆடையாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். சில பெண்கள் ஆடை அணிந்தும் அணியாதவர்கள், அரை நிர்வாணமாக ஆடை அணியக்கூடியவர்கள்,
அவர்கள் ஆண்களின் பக்கம் வளையக்கூடியவர்கள், ஆண்களையும் அவர்களின் பக்கம் வளைக்கக்கூடியவர்கள். இவர்கள் நரகத்துக்குரிய பெண்கள். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, ஆடைகள் லூஸாக இருக்கணும், இறுக்கமாக இருக்கக்கூடாது. மெல்லிய ஆடைகள் அணியக்கூடாது. முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும். ஆண்களுக்கு என்று குறிப்பான ஆடைகளாக இருந்தால், வேறு மதத்தை சார்ந்தவர்களுடைய குறிப்பான ஆடைகளாக இருந்தால் அந்த ஆடைகளை அணிவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கென்று குறிப்பான ஆடைகளை பெண்கள் அணியக்கூடாது. பெண்களுக்கென்று குறிப்பான ஆடைகளை ஆண்கள் அணியக்கூடாது. லைஸ மின்னா மன் தஷப்பஹ பிர்ரிஜாலி மின் நிஸா. பெண்களில் யாரெல்லாம் ஆண்களுக்கு ஒப்பாகவும், ஆண்களில் யாரெல்லாம் பெண்களுக்கு ஒப்பாக ஆடைகள் அணிவார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களை, ஆடையில் ஒழுக்கத்தை பேணுவோம். ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கம் மார்க்கப்பற்று எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவளுடைய ஆடையை வைத்து முடிவு செய்யலாம். ஒரு ஆணினுடைய மார்க்கப்பற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய தொழுகையுடைய பக்குவத்தை வைத்து விளங்கிக் கொள்ளலாம். ஒரு பெண்ணுடைய ஆடையில் கணவனுடைய, அந்த பெண்ணுடைய தந்தையுடைய ரோஷத்தை விளங்கிக் கொள்ளலாம். ரோஷமுள்ள எந்த ஒரு ஆணும், ரோஷம் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஆணும் தனது மனைவியுடைய ஜீனத்தை, அலங்காரத்தை அந்நிய ஆண்களுக்கு காட்டுவதற்கு விருப்பப்பட மாட்டான். சில பெண்களுக்கு முழுமையான இஸ்லாமிய ஆடை அணிவதற்கு ஆசை, கணவன்மார்கள் விருப்பம் இல்லை. மனைவியுடைய அலங்காரத்தை அவருடைய நண்பர்களுக்கு முன்னால், அடுத்தவர்களுக்கு முன்னால் காட்டுவது அவருக்கு பெருமை. இது ஒரு வகையில் ஒரு மனநோய். ரோஷமுள்ள ஒரு ஆண் தனது மனைவியுடைய அலங்காரத்தை, ஜீனத்தை அந்நியான் பார்க்க கூடாது என்றுதான் நினைப்பான். ரோஷம் மினல் ஈமான், ஈமானில் ஒரு பகுதி. கணேசுக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு துல்காதாவுடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான். யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு, உங்களுடைய மகள்மார்களுக்கு, முஃமின்களுடைய பெண்களுக்கு சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. அந்த பெண்கள் அவர்களுடைய ஜில்பாப்களை போட்டுக் கொள்ளட்டும். ஜில்பாப் என்றால் என்ன? சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், ஜில்பாப் என்றால் முழு உடலையும் மறைக்கக்கூடிய ஆடைக்கு பெயர். முகம் உட்பட முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடைக்கு பெயர் ஜில்பாப். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஜில்பாப் என்றால் அர்த்தம் முந்தானை. சஹாபி பெண்கள் அபா, அபாயா என்று சொல்கிறோமே, அபா அணிவார்கள். அதற்கு மேலால் ஷோலை தலைக்கு போடுவார்கள். அவருடைய அலங்காரத்தை முன்பகுதியெல்லாம் அந்த ஷோலால் மறைத்துக் கொள்வார்கள். முகம் தொடர்ந்திருக்கும். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. அவருடைய அந்த ஷோலை கீழே இறக்கிக் கொள்ளட்டும். தலையில் இருக்கக்கூடிய ஷோலை அல்லாஹ் கீழே இறக்க சொல்றான். அதனுடைய அர்த்தம் முகத்தை மறையுங்கள். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. ஜில்பாபை இறக்கிக் கொள்ளட்டும். தலையில் இருக்கக்கூடிய ஜில்பாபை பின்னால் இருக்குமாறு அல்லாஹ் சொல்ல மாட்டான். பின்னால் இறக்கினால் தலைக்கு கூட ஷோல் இல்லை, முன்னால் இருக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். முகத்தை கூட அல்லாஹ் மறைக்குமாறு தான் சொல்கிறான். கணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பனு முஸ்தலஹுடைய யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஹவுதஜ் பல்லாக்கில் பயணம் செய்து வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பைத்துல் ஹலாவுடைய தேவைக்காக வெளியே போனார்கள். பைத்துல் ஹலாவுடைய தேவைக்கு சென்ற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய மாலை காணாமல் போனது.
அதை தேடிக்கொண்டிருந்தார். இன்னும் சில ரிவாயத்துகளின்படி அந்த மாலை அதனுடைய கயிறு அருந்து மணிகள் கீழே விழுந்தது. புரட்டிக் கொண்டிருந்தார். வருவதற்கு நேரமாகிவிட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். படை கிளம்பிவிட்டது. ஹவுதஜ் என்றால் பல்லாக்கு, ஒரு பெட்டிய போல் இருக்கும். கம்பு போட்டு 4 பேர் தூக்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயது குறைந்த ஒரு சஹாபி பெண், மெலிந்த பெண். ஹவுதஜை தூக்கும் போது அந்த பாரத்தை வைத்து சஹாபாக்களால் அடையாளம் காண முடியாது. பெருசாக பாரம் இல்லை. நினைத்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹவுதஜ்குள்ளதான் இருக்கிறார்கள் என்று தூக்கி கொண்டு போனார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பார்க்கிறார்கள், படை இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விவரமான பொம்பளை, விவரமானால் இந்த பாலைவனத்தில் ரசூலுல்லாஹுடைய படையை தேடி நான் போனால் காணாமல் போவேன். அதனால் எந்த இடத்தில் நாம் இருந்தோமோ அதே இடத்தில் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக என்னை அழைத்து போக வருவார்கள், ஆள் அனுப்புவார்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்திலேயே சாய்ந்து கொண்டார்கள், படுத்துக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் ஸஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு சில தேவைக்காக அவர் கொஞ்சம் லேட் ஆகினார். அவர் வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டதும் அவர் சத்தம் போட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னார். அந்த சத்தத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழும்பினார்கள், முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஸஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஸஃப்வான் கத் ரஆனி قبل الحجاب, ஹிஜாபுடைய வசனம் அருளப்படுவதற்கு முன்னர் என்னை கண்டிருக்கிறார். அதனால் தான் என்னை கண்டதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தம் போட்டார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஹிஜாபுடைய வசனத்துக்கு பின்னர் முகத்தை நாம் மறைத்து விட்டோம். ஹிஜாபுடைய வசனம் அருளப்படுவதற்கு முன்னர் எங்களை கண்டதால் தான் இப்பொழுது அவர் அறிந்து கொண்டார். ஸஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹுடைய கடைசி காலம், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, வஃபாத்தாகுவதற்கு 1 வருடங்களுக்கு முன்னர் ஹஜ்ஜில் இருக்கிறோம். அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிறோம். பொதுவாக ஹாஜிகளுக்குரிய சட்டம், ஆண்கள் தலையை மறைக்க கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அரஃபாவுடைய மைதானத்தில் நாம் இருக்கும் போது ஆண்கள் வருவார்கள், போவார்கள். எங்களுடைய முகங்களை மறைப்பது எங்களுக்கு தடை. இஹ்ராம் கட்டியிருக்கும் போது அந்த நேரத்தில் ஆண்கள் வரும்போது அங்கிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாமனை வைத்து முகத்தை நாம் மறைத்துக் கொள்வோம். இப்படி ஆதாரங்கள், சம்பவங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, முழு உடலையும் மறைப்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா இலைக்கும் லிபாஸன், ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நாம் ஆடையை இறக்கினோம். அல்லாஹ் ஆடையை இறக்கியதாக சொல்கிறான். இந்த ஆயத்துக்கு கிலால் முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவாளர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு இறக்கும் பொழுது ஆடை அற்றவர்களாகத்தான் இறங்கினார்கள். அதற்கு பின்னர் தான் அல்லாஹ் வானத்தில் இருந்து ஆடை அருளினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆடையை உடுத்தார்கள். அதற்கு பின்னர் தான் மனிதர்கள் ஆடைகள் நெய்வதை பற்றி கற்றுக்கொண்டார்கள், படித்துக் கொண்டார்கள் என்று பதிவு செய்கிறார்கள். இந்த ஆயத்துடைய கடைசி அல்லாஹ் சொல்கிறான், வலிபாசு தக்வா தாலிக கைர், தக்வாவுடைய ஆடை தான் சிறந்தது. தக்வாவுடைய ஆடை தான் சிறந்தது. தக்வாவுடைய ஆடையை பெண்கள், ஆண்கள் இருசாரரும் அணிவதுதான் மிக சிறந்தது. ஒழுக்கமான ஆடைகளை பெண்கள், குறிப்பாக ஆண்களும் ஒழுக்கமான ஆடைகளையே நாம் அணிவோம்.